அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவிலே கதையின் நாயகன், கதை சொல்லும் நாயகன் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் கதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறு கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திலே குப்புசாமி என்பவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அந்த குப்புசாமியானவன் பிறவியிலேயே மிகவும் கருமியாக, கஞ்சனாக இருந்தான். அவன் யாருக்கும் ₹1 கூட செலவு செய்ய மாட்டான். அவ்வளவு கஞ்சனாக இருந்தான். அவனிடத்தில் இருக்கிற எல்லா பணங்களையும் அவன் சேமித்து வைப்பான். அவர்களுடைய நண்பனுக்கு கூட ₹1 கூட செலவு செய்ய மாட்டான். அவ்வளவு கருமி, கஞ்சன் அவன். அவன் இயல்பாகவே எப்பொழுதுமே தன்னுடைய தலையிலே ஒரு தொப்பியினை அணிந்து கொள்வது வழக்கம். அந்த தொப்பியானது நாள்பட ஆண்டுகள் பலப்பட அது மிகவும் பழைய தொப்பியாகவும், அழுக்கான தொப்பியாகவும், சில இடங்களில் அங்கும் இங்குமாக கிழிந்த தொப்பியுமாக அது காணப்பட்டது. அவனுடைய நண்பர்கள் அவனை எப்பொழுதும் கேலி செய்தாலும் அந்த தொப்பியை அவனுக்கு எடுத்து போடவே மனம் வராமல் எப்பொழுதுமே அந்த தொப்பியை மாட்டிக்கொண்டே இருப்பானாம். அதனால் என்னவோ அந்த கிராமத்து மக்கள் அவனுக்கு தொப்பி சாமி என்றே அவனுக்கு பெயர் வைத்து விட்டனர். அதை சிறிதும் கூட பொருட்படுத்தாத அந்த குப்புசாமியானவன் அவன் எப்பொழுதும் போல அந்த தொப்பியை அணிவதை தொடர்ந்து கொண்டே இருந்தானாம். ஒரு நாள் அவன் அவனுடைய நண்பர்களுடன் ஆற்றங்கரைக்கு குளிக்க சென்றிருந்தான். அந்த ஆற்றங்கரையிலே அவனுடைய தொப்பியை கழட்டி வைத்துவிட்டு பிற ஆடைகளையும் களைந்து அவனும் அவனுடைய நண்பர்களும் ஆற்றில் குளித்துவிட்டு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவனுடைய தொப்பி மாத்திரம் காணவில்லை. அது காற்றில் எங்கோ அடித்து கொண்டு போய்விட்டிருக்கிறது. இவன் அதை தேடி எங்கு தேடி பார்த்தாலும் அது கிடைக்கவில்லை. ஆற்றின் மறுபக்கத்திலே அங்கு ஒரு புதிய தொப்பி காணப்பட்டது. அவன் என்ன நினைத்தான் என்றால், தன்னுடைய நண்பர்கள் தான் தனக்கு ஒரு புதிய தொப்பியை வாங்கி கொண்டு வந்து அதை ஆற்றங்கரையிலே வைத்துவிட்டு தனது தொப்பியினை எங்கோ ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணி அந்த பொது தொப்பியினை தன்னுடைய தலையிலே அணிந்து கொண்டு வீடு சென்று விட்டான். இவன் வீடு சென்று சேர்வதற்குள்ளே அங்கே போலீஸ்காரர்கள் அவங்க வீட்டாண்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, குப்புசாமியினுடைய வருகையை எதிர்நோக்கி. இவனுக்கு என்னவென்று புரியவில்லை. தன் வீட்டருகிலே ஏன் காவலாளிகள் நிற்க வேண்டும் என்று சிறிது ஆச்சரியத்துடன், சில மனக்குழப்பத்துடன் அவன் அந்த காவலாளிகளை நெருங்கும் பொழுது அந்த காவலாளிகள், குப்புசாமி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படி என்று சொன்னார்கள். இவனுக்கு திடுக்கிடும் செய்தியாக அது அமைந்தது. ஐயா, நான் ஒரு தவறுமே செய்யவில்லையே, என்னை ஏன் கைது செய்கிறீர்கள் என்று அந்த காவலாளியிடம் அந்த குப்புசாமி கேள்வி எழுப்பிய போது அதற்கு அந்த காவலாளிகள் பதில் உரைத்தனர். குப்புசாமி, உன் தலையில் இருக்கிற தொப்பி அது உன்னுடையதா? இல்லைங்கய்யா, ஆற்றங்கரையில் எனக்கு அது கிடைத்தது. அந்த ஆற்றங்கரையில் கிடைத்த அந்த தொப்பியானது இதோ நிற்கிறாரே இந்த பெரியவரது. இந்த பெரியவர் தான் ஆற்றங்கரையின் மீது அந்த தொப்பியை வைத்துவிட்டு ஆற்றங்கரையில் குளிக்க சென்ற பொழுது நீ அதை திருடி கொண்டு வந்திருக்கிறாய். அதனால் உனக்கு நான் ₹100 அபராதம் விதிக்கிறேன். மேலும் அந்த தொப்பியினை அவருக்கு கொடுத்துவிட்டு உன்னுடைய பழைய தொப்பியினை வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஆணையும் அந்த காவலாளிகள் மூலம் போடப்பட்டது. செய்வது அறியாது திகைத்த அந்த குப்புசாமியானவன் அந்த ₹100 அந்த அபராத தொகையினை கட்டிவிட்டு தன்னுடைய பழைய தொப்பியினை எடுத்துக்கொண்டு வீட்டின் அருகில் சென்றான். அதை வீட்டிற்கு கொண்டு செல்ல மனமில்லாத குப்புசாமி அதை தன்னுடைய வீட்டிற்கு உள்ளே போகும்படியாக அந்த ஜன்னலை பார்த்து ஓங்கி எறிந்தான். அந்த தொப்பியானது ஜன்னலின் வழியே உள்ளே பிரவேசித்து அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சில கண்ணாடி பாட்டில்களை கீழே தள்ளிவிட்டு அது தன்னுடைய வீட்டிலே போய் விழுந்து விட்டதாம். உள்ளே சென்று பார்த்த குப்புசாமிக்கு ஒரே சோகம். அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணாடி பாட்டில்களிலும் முழுக்கவும் வெளிநாட்டு வாசனை திரவியங்கள் அதில் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. அது மிகவும் விலை உயர்ந்தது. ₹1000 மேல் அது விற்பனை செய்வதாக அவன் எண்ணியிருந்தான். இப்பொழுது அவனுடைய திட்டத்தில் இந்த தொப்பியானது குறுக்கிட்டு அந்த திட்டத்தினை அவன் கைவிடும்படியாக செய்து விட்டது.
மிகவும் கோபமடைந்த அந்த குப்புசாமி இரவோடு இரவாக அந்த தொப்பியினை தன்னுடைய கொல்லைப்புறத்திற்கு எடுத்து சென்று அங்கு ஒரு பெரிய பள்ளத்தினை வெட்டி அந்த பள்ளத்தினில் அந்த தொப்பியினை உயிரோடு அதை புதைத்து விட்டு யாருக்கும் தெரியாமல் கையை உதறிக்கொண்டு வீட்டில் சென்று நிம்மதியாக அந்த இரவை தூங்கினான். காலையில் எழுந்த உடனே அவனுடைய வீட்டின் முன்பாக தொல்பொருள் ஆராய்ச்சி துறையிலிருந்து சில அதிகாரிகள் அவன் வீட்டின் முன்பு காத்திருக்கின்றனர். இவன் தூங்கி எழுந்ததும் அந்த அதிகாரிகள் இந்த குப்புசாமியினை விசாரிக்கலாயினர். இவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மறுபடியும் நாம் ஏதோ சிக்கலில் மாட்டிக்கொண்டோமா என்று விழிப்பிதுங்கிய அந்த குப்புசாமி லேசாக விசாரிக்கலானான். அப்பொழுது அந்த தொல்லியல் துறை அதிகாரிகள், குப்புசாமி, உன் வீட்டின் பின்புறத்திலே நீ புதையலை புதைத்து வைத்திருக்கிறாய், அதை நாம் தோண்டி எடுக்கவே வந்திருக்கிறோம் என்று தகவலை கூற இவனுக்கோ எதுவுமே புரியவில்லை. தன்னுடைய வீட்டின் பின்புறமா புதையல் இருக்கிறது என்பதை விழிப்பிதுங்கி பார்த்த அந்த குப்புசாமி, ஐயா, என் வீட்டின் பின்னாடி புதையல் எதுவும் இல்லை என்று அவர்களுக்கு எடுத்து கூற, இல்லை இல்லை, நேற்று இரவோடு இரவாக நீ புதையலை தோண்டி கொண்டிருப்பதை உன் அக்கம் பக்கத்து வீட்டார் எங்களுக்கு ரகசியம் பார்த்து தகவல் கொடுத்திருக்கின்றனர். ஆகவே அந்த இடத்தினை நாங்கள் சோதனையிட்டு அதை மீண்டும் தோண்டி பார்க்க வேண்டும் என்று குப்புசாமியிடம் தெரிவித்து குப்புசாமியிடம் அதே பள்ளத்தினை மீண்டும் தோண்ட சொல்லி அந்த தோண்டும் பொழுது அந்த குப்புசாமியினுடைய பழைய தொப்பியே கிடைக்கலாயின. அங்கு குழுமை இருந்த அக்கம்பக்கத்து வீட்டார் எல்லாம் கொல் என்று சிரித்தனர். மறுபடியும் அந்த தொல்லியல் துறை அதிகாரிகள் மிகவும் கோபம் கொண்டு தேவையில்லாமல் ஊரிலே குழப்பத்தை உண்டாக்கின அந்த குப்புசாமிக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து சென்றனர். மறுபடியும் சோகத்தில் அந்த குப்புசாமி ஆனவன், ஏற்கனவே ஒரு 100 ரூபாயை இழந்திருக்கிறோம், 1000 ரூபாய் விலை மதிப்பு மிக்க அந்த வாசனை திரவிய பாட்டில்களை நாம் இழந்திருக்கிறோம், இப்பொழுது 500 ரூபாய் அபராத தொகையை கட்டி இருக்கிறோம், இந்த தொப்பி இனி நமக்கு வேண்டாம் என்று எண்ணி யாருக்கும் தெரியாமல் அந்த ஊரில் இருக்கிற தண்ணீர் தொட்டியிலே அதை போட்டு விடலாம் என்று அந்த தொட்டியின் மீது ஏறி யாருக்கும் தெரியாமல் அந்த மூடியை திறந்து அந்த தொப்பியானதை தண்ணீரின் தொட்டிக்குள்ளே போட்டுவிட்டு வீடு திரும்பினான். 3 நாட்கள் 4 நாட்கள் போனது. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. ஒரு வாரம் கழித்து அந்த கிராமத்து மக்களின் வீடுகளில் இருக்கிற எல்லா தண்ணீர் குழாயும் அடைபட்டு போனது. அந்த கிராமத்து மக்கள் அந்த பஞ்சாயத்து அலுவலர்களிடம் முறையிட அந்த பஞ்சாயத்து அலுவலர்களோ காரணம் என்னவென்று தேடி அறிந்து கடைசியில் குப்புசாமியினுடைய தொப்பினால்தான் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற அனைத்து வீடுகளின் குழாய்களும் அடைபட்டது என்பதை கண்டறிந்தனர். மேலும் அந்த கிராமத்திலே குப்புசாமிக்கு தண்டனை வழங்க ஒரு பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்களும் பெரியோர்களும் அனைத்து கிராம மக்களும் இது குப்புசாமியின் வழக்கு என்பதனால் வெகு விரைவாக கூடி வந்தனர். குப்புசாமி, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்தது தவறு என்று எவ்வளவு கெஞ்சியும் அந்த கிராமத்து பெரியோர்களும் பஞ்சாயத்து தலைவர்களும் விட்ட பாடே இல்லை. அவனுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தனர். அந்த 1000 ரூபாயினை அபராதத்தினை செலுத்திவிட்டு அந்த தொப்பியினையும் கையில் மறுபடியும் வாங்கி கொண்டு வீடு திரும்பினான். இப்பொழுது அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. செய்வதறியாது திகைத்தான். இந்த வெறும் கிழிந்த தொப்பியினால் நமக்கு எவ்வளவு நஷ்டம் என்று உணர்ந்த அந்த குப்புசாமி வீட்டிற்கு கடகடவென்று சென்று அங்கிருந்த ஒரு தீப்பெட்டினை எடுத்து தீயை அந்த தொப்பிக்கு பற்ற வைத்து வீசி எறிந்தான் அந்த தொப்பியினை. அந்த தொப்பியானது மறுபடியும் அந்த அக்கம் பக்கத்து வீட்டின் கூரையின் மேல் விழுந்து இலங்கையினை கொளுத்தின அனுமானை போல அந்த ஊர் முழுக்க இருந்த கூரைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலானது. காவல்துறை மறுபடியும் குப்புசாமியின் வீட்டின் கதவை தட்டி குப்புசாமியினை கைது செய்து சிறையில் அடைத்தது. இது வேடிக்கையாக தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் 1980, 90களில் வானொலிகளில் சொன்ன ஒரு கதை. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த குப்புசாமியானவன் தொலைப்பது அறியாது எப்பொழுதும் அணிந்து கொண்டிருந்த அந்த கிழிந்த தொப்பியை போல நாமும் தொலைப்பது அறியாது நமக்கு தெரியாமலேயே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தொப்பிகளையும் அணிந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொப்பிகள் ஆதியனில் ஜாதி வெறி என்கிற தொப்பி,
மதம் வெறி என்கிற தொப்பி, அகம்பாவம் என்கிற தொப்பி, ஆணவம் என்கிற தொப்பி, அறியாமை என்கிற தொப்பி, மூடத்தனம் என்கிற தொப்பி, முட்டாள்தனம் என்கிற தொப்பி, கர்வம் என்கிற தொப்பி, இப்படியாய் கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொப்பியினை, கோபம் என்கிற தொப்பி, இப்படியாய் கூட ஒவ்வொருவரும் இந்த தொப்பியினை நாம் கையில் தலையின் மீது மாட்டி இருக்கிறோம். அதை நாம் தொலைக்க வெகுவாக திட்டமிட்ட பொழுதிலும் ஒவ்வொரு திட்டத்திலும் ஒவ்வொரு முறையும் நாம் தோல்வியையே கண்டிருக்கிறோம். ஜனவரி 1, 2025 அந்த புத்தாண்டிலே நம்முடைய தொப்பியினை கழட்டி எரிந்து விட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது எவ்வளவு காலம்? 10 நாட்கள் 15 நாட்கள் கடந்து மீண்டும் அந்த பழக்கத்தை நாம் ஆரம்பித்து விடுகிறோம். கோபமே படக்கூடாது என்று நாம் சாமியின் மீது சத்தியம் சொல்லி அணை எடுக்கிறோம். ஆனால் எவ்வளவு நாட்களுக்கு? அடுத்த தடவை நம்மளை யாராவது டெம்டேஷன் செய்யும்படி நம்மளை உதாசீனப்படுத்தாத வரைக்கும், இனி நாம் குடிக்கவே மாட்டோம் என்று சூளுரைக்கிறோம். அது எவ்வளவு நாளைக்கு? அடுத்த மது கடைகளை பார்க்கிற வரைக்கு. இனி நாம் புகைக்கவே மாட்டோம் என்று நாம் சத்தியம் செய்கிறோம். அது எத்தனை நாட்களுக்கு? அடுத்தவன் புகை நம் மூக்கில் படாத வரைக்கும். இனி நான் யாரிடமும் கோபப்பட மாட்டேன், யாரிடமும் பொறாமைப்பட மாட்டேன் என்று நாம் சொல்லுகிறோம், ஒரு செல்வந்தனை பார்க்கும் வரைக்கு. ஆகவே என்னுடைய நண்பர்களே, தயவு செய்து நாம் அணிந்திருக்கிற அந்த தொப்பியினை தூக்கி எறிவோம். இல்லை என்றால் அது நம்மையும் அழித்து, நம்முடைய வாழ்வையும் அழித்து நம்மோடு இருப்பவர்களையும் அழித்துவிடும் என்பதனை ஆணித்தனமாக இந்த சிறு கதையின் மூலம் நான் உங்களுக்கு எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரை பொறுமையோடு இந்த காணொலி காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டனை அழுத்துங்க, பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.